வணக்கம் நண்பர்களே, இது மற்றும் ஒரு சமையல் வீடியோ. நான் ஃபினாலேயில் பண்ண அந்த டிஷ்ஷெல்லாம் பண்ணி காட்ட சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதில் ஒன்று தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸ்வீட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு ஸ்வீட்டோட தொடங்குறேன். ஸ்வீட் நான் என்ன பண்ணேன், நான் வந்து கோல்டு பால் பூரி பண்ணேன். அது எப்படின்னா, எனக்கு வந்து நம்ம சாதாரணமாக பால் பூரி எப்படி பண்ணுவோம், நம்ம பூரி பண்ணிவிட்டு சூடான பால் ஊற்றி பண்ணுவோம். அதையும் பானிபூரியும் நான் கலந்து கட்டி ஒன்று யோசித்தேன். அதன் விளைவாக வந்தது தான் இந்த கோல்டு பால் பூரி. அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நமக்கு பால் வேணும். நீங்கள் என்ன பால் வாங்குவீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் வேணும், சர்க்கரை வேணும், அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் வேணும். இது வந்து பானிபூரியாக மாற போகிற அந்த அப்பளம். இதுதான் நான் அப்படி தான் கேட்டேன். பானிபூரிக்கு போடுவாங்களே அப்பளம் அப்படின்னு தான் கடையில் கேட்டு வாங்கினேன். இது நான் வந்து நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் வாங்கினேன். நீங்கள் வேறு எங்கே கிடைக்குமோ தேடி பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து ஏலக்காய் பொடி. இது வந்து நம்ம நட்ஸு. இதில் வந்து நான் வந்து முந்திரி, அதுக்கப்புறம் வந்து பிஸ்தா, அதுக்கப்புறம் வால்நட்ஸ் எடுத்திருக்கேன். ஆல்மண்ட்ஸ் என்கிட்ட இல்லை இருந்ததுன்னா நீங்கள் அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் வெல்லம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பால் காய்ச்சிக்க போகிறோம். பால் ஏன் காய்ச்சிரோன்னா, நம்ம பாயசம் பண்ண போகிறோம். எனக்கு வந்து இந்த சாதாரணமாக க்ரீம் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தோணுனோடனே, அந்த பானிபூரிக்குள்ளே க்ரீம் போட போகிறோம் அப்படின்னு தோணுனோடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது ஏன் பாயசமாக இருக்கக்கூடாது அந்த க்ரீம் அப்படின்னு தோணுச்சு. அதனால அந்த மாதிரி ஒரு க்ரீமை நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது பால். பால் நல்லா சுண்ட காய்ச்சிக்கணும். பாயசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம சங்க காலத்துலேருந்து நம்ம கூட வர்றது. நம்ம அதை பாயசம்னு சொல்லுவோம், கீர்னு சொல்லுவாங்க நார்த்தில், அதுக்கப்புறம் புட்டிங்னு சொல்லுவாங்க. பாயசத்தோட பல்வேறு படிநிலை தான் இதெல்லாமே. இது வந்து எல்லா உலகத்துலேயே எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உணவு. அண்ட் ரொம்ப ஆரம்பத்துலேருந்து நம்ம கூட வர்ற ஒரு உணவு வந்து இந்த பாயசம். 3 பொருட்களை வச்சு பாயசம் பண்ணுவாங்க: சர்க்கரை, பால், அரிசி. நம்ம இன்றைக்கி அரிசி இல்லாமல் சர்க்கரை, பால் யூஸ் பண்ண போகிறோம். தேங்காய் பால் யூஸ் பண்ண போகிறோம். சாதாரணமாக வந்து இப்போல்லாம் பாயசம் நம்ம என்ன பண்ணுறோம், கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லைனா வந்து ஃப்ரெஷ் க்ரீம், உங்களுக்கு சீக்கிரமாக திக்காகணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுட்டு சுகர் போட்டுட்டு நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீமும் சுகரும் தான் போட போகிறேன். கூடவே வந்து தேங்காய் பால் போடுவேன். இது வந்து திக்கான தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். சரி, தேங்காவை அரைச்சி அது வடிகட்டி அதெல்லாம் உங்களுக்கு காட்ட வேணுன்றதுக்காக நான் முன்னாடியே குட்களாக பால் எடுத்து வச்சுட்டேன். அது இருக்கட்டும். பால் நல்லா காஞ்ச உடனே நம்ம அதில் சேர்க்க போகிறோம். அதாவது இது கொஞ்சம் பாயசம் பதத்துக்கு ஆக்கிட்டு நம்ம சேர்க்க போகிறோம். இந்த பால் காஞ்சிட்ருக்க இந்த நேரத்தில் நம்ம எண்ணெயும் சூடு பண்ணிக்கலாம். ஏன்னா எண்ணெயும் நல்லா சூடாக இருக்கணும். ஏன்னா வந்து நல்லா காஞ்சிருந்தால் தான் பூரி நமக்கு அப்படியே உப்பி வரும். இப்போ பால் கொஞ்சம் காஞ்சிருச்சு. நான் வந்து க்ரீம் சேர்க்குறேன். நீங்கள் கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிவிடுங்க. எனக்கு கொஞ்சம் திக்காக வேணுன்றதுனால நம்ம இதை க்ரீம் ஆக்க போகிறோம். அதனால் நான் க்ரீம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதில் ஏலக்காய் பவுடர் போட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம். ஒரு பாயசம் ஃபீலுக்கு கொண்டு வரணும், அவ்வளோதான் ஐடியா. இந்த ஏலக்காய் போட்டவுடனே ஒரு பாயசம் ஸ்மெல் வந்துடும். இப்போது இதில் நம்ம சக்கரை போட்டுடலாம். நமக்கு எவ்வளோ உங்களுக்கு இனிப்பு வேணுமோ அவ்வளோ சக்கரை போடுங்க. ஆனால் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்ம அந்த ஸ்டஃபிங்கில் வந்து வெல்லம் போட போகிறோம். ஸோ அதுவும் இனிப்பு இருக்கும். அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு போடுங்க. உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போதைக்கு பாயசம் ரெடி. அரிசி கிரிசி எதுவும் போடல. நம்ம இதில் பால், சக்கரை, தேங்காய் பால் இதெல்லாம் தான் போட்டிருக்கோம். நம்ம பாயசம் வாசத்துக்காக நம்ம ஏலக்காய் பொடி போட்டிருக்கோம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இது கொஞ்ச நேரம் கூல் ஆகணும். இந்த பாயசம் வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்குல்ல, இது எப்படி க்ரீம் ஆகும்னா, அது க்ரீம் ஆக்கிறதுக்காக எனக்கு கிடைச்ச ஒரு பொருள் தான் சைஃபன் கன். இதை பற்றி கேள்விப்பட்டோன்னே எனக்கு ஜாலியாக இருந்தது. என்னென்னா, அதில் வந்து நம்ம லிக்விடை ஊற்ற வேண்டியது, ஊற்றி ஒரு அதுக்குன்னு ஒரு தோட்டா மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதை நம்ம போட்டு அதுக்குள்ளே வந்து அந்த கேஸை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணணும். அது ஏரியேட் பண்ணும். இந்த லிக்விடை ஏரியேட் பண்ணி உடனே க்ரீமாக வெளியில் கொடுக்கும். இது கேட்டவுடனே இது எப்படியாவது யூஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. அதை தான் நான் வந்து ஃபைனல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அது நீங்கள் அங்கே பார்க்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்காது. இங்கே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் அந்த சைஃபன் கன். இது ஆக்சுவலி நான் காசு கொடுத்து வாங்கினேன் போய் ஒரு கடையில். ஆனால் வந்து நான் ரிப்பேர் பண்ணிட்டேன். அது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இது வந்து மறுபடியும் ஒரு ஷெஃப் எனக்கு கொடுத்தாரு. இது வந்து அதில் போடுற புல்லட். இந்த புல்லட்டை இங்கே போடணும். அது போடுறதுக்கு நமக்கு இது ஹெல்ப் பண்ணும். நான் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன், அப்போ பாருங்கள். இப்போ நான் வந்து இதை வடிகட்டிட போகிறேன். ஏன் நான் வடிகட்டுறேன்னா, நான் சைஃபன் கன் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ஏதாவது மாட்டிக்கிச்சுன்னா வந்து நமக்கு க்ரீம் வெளியில் வராது. நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது இல்லையா, அதனால நான் வடிகட்டி, ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் காய்ச்சினதுனால நிறைய ஏடு இருக்கும். ஸோ வடிகட்டி நான் எடுத்துக்கிறேன்.
இது ஆறணும். ஆக்சுவலி வந்து இந்த பால் பூரி வேலை சிம்பிள் வேலைனாலும் நமக்கு நேரம் எடுக்கக்கூடியது. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஃப்ரிட்ஜில் வைக்க நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகணும். இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை ஆற வைக்கணும். அதனால இது ஆறட்டும். இது ஆறுற டைமில் வந்து நான் வந்து பூரி போட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த பூரி போட்டு எடுத்துக்கலாம், நட்ஸை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது மூணும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பூரி போடுவோம். இது ஆக்சுவலி நம்ம அப்பளம் மாதிரி உடனே வந்துடாது, உடனே பொரிஞ்சு வராது. ஏன்னா வந்து இது கொஞ்சம் திக்காக இருக்குன்றதுனால இட் வில் டேக் சம் டைம். ஆனால் அழகாக வரும். பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக கம்மியாக நிறுத்திட்டேன். ஆனால் வீட்டில் வந்து இது போயிட்டே இருக்கும். பசங்க இருந்தாங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதனால தயவுசெய்து நிறைய போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் இந்த ஸ்டஃபிங்கும் நிறைய ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம நெய் ஊற்றி இந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வறுத்துக்கலாம். பார்த்திங்களா, இந்த பொன்னிறம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கலர் வந்துருச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சு பொடிச்சுக்கணும். ஏன்னா ஆறுனா தான் அது பொடிக்க வரும். ஸ்டவ்வில் பண்ண வேண்டிய வேலைலாம் பண்ணியாச்சுங்க. இனிமேல் நம்ம வந்து அடுப்பில் காய வேணாம், நம்ம அங்கே ஷிஃப்ட் ஆகிக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம டைனிங் டேபிள் மேலே வச்சு அங்கே வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். ஓகேவா? தேங்காய், வெல்லம், ஏலக்காய், அதுக்கப்புறம் இந்த நம்ம நட்ஸ் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நான் சொன்னேன்ல, இப்படி தான் ஒன்றும் இல்லை. அது வறுத்துட்டு நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் சேர்த்து நான் அந்த பூரிக்குள்ளே போட்டுட்டு கொடுத்ததுனால தான் சந்தோஷ் நாராயணன் சார் வந்திருந்தார்ல, அவர் சொன்னார் எனக்கு வந்து அந்த கொழுக்கட்டைக்குள்ளே இருக்கிற பூரணம் மாதிரி இருந்தது, அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னார். இப்போது நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த நட்ஸ் எடுத்துக்குவோம். நட்ஸு கொஞ்சம் வச்சுக்கோங்க, ஏன்னா கடைசியில் அந்த பால் பூரி அந்த க்ரீம் மேலே போட்டு விடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் லேசாக அந்த ஸ்மெல்லுக்காக வந்து ஏலக்காய் பவுடர், அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் வந்து நீங்கள் சுகர் போடுறதுனா கூட போடலாம். நான் ஏன் வெல்லம் எடுத்தேன்னா வந்துட்டு இதில் நிறைய அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. சர்க்கரைக்கு பதிலாக வேறு ஏதாவது யூஸ் பண்ணணும். அப்போது வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்றோட ஒன்றா கலக்கிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க, மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நான் இங்கே ரோஸ் பெட்டல்ஸும் வச்சுருக்கேன். அங்கே ரோஸ் பெட்டல்ஸ், பெட் ஆஃப் ரோஸ் பெட்டல்ஸில் தான் நான் வந்து என்னோடய பால் பூரியை ப்ரெசென்ட் பண்ணேன். அப்புறம் மேலேயும் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டிருந்தேன். அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குன்னு பட் சார் சொன்னார். என்கிட்ட ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது, அதனால நான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வீட்டில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிறதுனாலும் ஓகே. நம்ம சாப்பிடுவோம்ல அந்த ரோஸ் தான் அது. அதை காய வச்சு எடுத்து வச்சுக்கிறதுனாலும் ஓகே. இல்லை ரோஸ் பெட்டல்ஸ் இல்லாமல் பண்ணுறீங்கன்னா கூட ஓகே. இதுவே போதும், இதுவே சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்க நம்ம பாயசம், நம்ம ரெடி பண்ண பாயசம். நம்மளோட ஸ்டஃபிங்கும் ரெடியாக இருக்குது. ஸோ பூரியும் ரெடி பண்ணி ஸ்டஃபிங்கோடு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் க்ரீம் ரெடி ஆனோன்னா நம்ம போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரெண்டு பக்கத்தில் ஒரு பக்கம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதை பார்த்து அப்படியே உடச்சி விடுங்க. உடச்சி உள்ளேயே விட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து சாப்பிடுவோம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா க்ரீம் போடுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு ஓட்டை நமக்கு தேவைப்படுது. இதில் நம்ம இந்த ஸ்டஃபிங்கை அப்படி எடுத்து அப்படி போடுங்க, வச்சுருவோம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ தான் அந்த மேஜிக் நடக்க போகுது. அதாவது நம்ம லிக்விட் ஃபார்மில் இருக்கிற ஒன்று வந்து க்ரீமாக மாறப்போகுது. அதுக்கு நம்ம அந்த பாயசத்தை எடுத்து, லிக்விடாக இருக்க பாயசத்தை எடுத்து இதுக்குள்ளே ஊற்ற போகிறோம். எப்படி மாறுது, எப்படி பண்ணுறோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இது இருக்குல்ல, இது டிஃப்ரெண்ட்டாக வரும். உங்களுக்கு 4-5 கொடுக்குறாங்க. நீங்கள் வேறு மாதிரி நாசில்ஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த நாசில் வேணுன்றதுனால இது போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. இப்போ இதை நல்லா டைட்டாக மூடிட்டு, இதுதான் அந்த புல்லட்.
இந்த புல்லட்டை இப்படியே இதுக்குள்ளே போடணும். போட்டாச்சா? தெரியுதா? இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல இதை வச்சு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இதை மூடிடணும். இப்போ நான் டைட்டாக மூடும்போது ஒரு சத்தம் கேட்கும், அது தயவுசெய்து கேளுங்க. கேஸ் உள்ளே இறங்கிடுச்சு. அப்படி சில்லுன்னு இருக்கும். இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தேன் இல்லையா பாயசத்தை, அப்படி இல்லாமல் இதுக்குள்ளே போட்டு நீங்கள் இந்த கேஸ் உள்ளே இறங்கின உடனே சில்லுன்னு ஆகிடும். இது இப்போ அப்படி பயங்கர சில்லுன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு 4-5 வாட்டி குளுக்கணும். 4-5 வாட்டி தாங்க, ரொம்ப குளுக்கக்கூடாது. 1 2 3 4 போதும். பார்த்தீங்களா? இவ்வளோதான். அது க்ரீமாக வரும். இப்போ நம்ம வந்து மேலே அழகுக்காக மறுபடியும் கொஞ்சம் அந்த நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க நட்ஸு அப்புறம் ரோஸ் பட்டர்ஸையும் போடலாம். இப்போது க்ரீம் இப்படி இல்லை, இந்த சைஃபன் கன் என்கிட்ட இல்லைன்னா என்கிட்டயே இல்லைங்க, இது ஓசி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நான் திருப்பி கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம விப்பிங் க்ரீம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம பாயசத்தோடு சேர்த்து கலந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பீட் பண்ணி நம்ம க்ரீம் ஆக்குவோம்ல, க்ரீம் ஆக்கிட்டு இதே மாதிரி நம்ம கவரில் எப்படி நம்ம வீட்டில் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது நான் ரோஸ் பெட்டல்ஸ் போடுறேன். அதுவும் ஒரு சூப்பர் ஃப்ளேவர் இருக்கும். சில்லுன்னு பால் பூரி ரெடி. உங்களுக்கு எவ்வளோ க்ரீம் வேணுமோ போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம பானிபூரி சாப்பிடுவோம்ல, வாயில் ஒரே ஏரியா போட்டு அந்த மாதிரி சாப்பிட வேண்டியதுதான். சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இணைந்திருந்த நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.